الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يسأل عما يفعل وهم يسألون. وقال الله سبحانه وتعالى: فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى. وقال الله سبحانه وتعالى: ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ابتلي من هذه البنات فصبر عليهن وعلمهن ورباهن كن له سترا من النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சய்யிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்கள் மன்ஹியாத்துகள் இருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்த பின்பு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். நாளுக்கு நாள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உலகத்தின் சந்தர்ப்பத்தை முடித்துக் கொண்டு நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய கபறுகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கபருக்குள் அடக்கப்படுபவர்கள் யாரென்று பூமிக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. கபருஸ்தானத்தில் இருக்கும் அடுத்த இடம் அந்த மஹல்லாவில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்னொருவருடைய இடமாக இருக்கும். அந்த இடத்தை ஒரு வயோதிபர் பிடிக்க போகிறாரா, வாலிபர் பிடிக்க போகிறாரா, ஒரு ஆண் பிடிக்க போறாரா, பெண் பிடிக்க போறாரா, படித்தவர் பிடிக்க போகிறாரா, படிக்காதவர் பிடிக்க போகிறாரா, யாருக்குமே தெரியாது. அந்த அறிவு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் அதுவல்ல, எந்த பொறுப்புகளை செய்வதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டோமோ
அந்த பொறுப்புகளை செய்து விட்டோமா, அல்லது பொறுப்புகளில் குறைவு செய்துவிட்டு நாளை பயந்தவர்களாக கபருக்குள் வாழப் போகிறோமா, நடுங்கிக் கொண்டு கபருடைய காலத்தை கழிக்கப் போகிறோமா, மலக்குல் மௌத் முன்னால் வந்து நிற்கும் போதே நடுங்க போகிறோமா என்கிறதை சிந்திப்பதுதான் இந்த உலகத்தில் எஞ்சி இருக்கின்ற நாளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக ஏராளமான அருட்கொடைகளை நிஅமத்துகளை தந்தான். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்லுகிறான், இந்த நிஅமத்துகளை பற்றி உங்களிடத்தில் கேட்போம், நீங்க பதில் சொல்லத்தான் வேண்டும் என்றான். அந்த இன்பங்களை பற்றி நீங்கள் கேட்கப்பட்டே ஆகுவீர்கள் என்றான். ஒரு மனிதர் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் வந்து சொன்னார், நான் நேற்றிரவு ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதினேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொன்னார், அதே நேரம் இன்னொரு மனிதர் இருந்தார், நேற்றிரவு அல்ஹாக்கு முத்தகாசுர் சூராவை கூட ஓதி முடிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார். தன்னை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொன்னார்கள், தன்னை பற்றி தான் சொல்கிறார்கள். அல்ஹாக்கு முத்தகாசுர் அந்த சூராவிலே அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை எனது உள்ளத்தினால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் சுபுகு வரை அழுது கொண்டிருந்தேன். அந்த சூறாவுடைய இறுதி கடைசி ஆயத்து தான் இப்போது ஓதி காட்டப்பட்டது. நீங்கள் அனுபவித்த நிஅமத்துகளை பற்றி கேள்விகளுக்கு கேட்கப்படுவீங்க. சும்மா இருந்து யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கோர்ட்ல இருந்து கடிதம் வந்திருந்தா, உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது வாங்கண்டா, தூக்கம் எல்லாம் பறந்துடும், சாப்பாடு இறங்காது, நிம்மதி பறிபோயிடும். உலகத்தில் உள்ள மனிதனால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு நீதிமன்றம், அந்த கோர்ட்டில என்ன நடக்க போகுதோன்னு ஒரு பயம். அல்லாஹ் மறுமைக்கு போக முன்னாலேயே இங்கே எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான், கடிதம் இங்கே வந்துருச்சு. அந்த நீதிமன்றத்தில் நீங்க ஏறி இந்த நியமத்துகளுக்கு பதில் சொல்லணும். கேட்க போறேன்னா நீங்க அனுபவித்த ஒவ்வொன்றுக்கும் நான் கேள்வி கேட்க போறேன். எவ்வளவு பயம், எத்தனை நியமத்துகளுக்கு பதில் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகல் நேரம் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. முஸ்னதுல் இமாம் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரம் வந்தாங்க. அதைத் தொடர்ந்து சய்யிதுனா உமரும் வந்தாங்க. கேட்டாங்க, வளமைக்கு மாற்றமாக இந்த நேரத்தில் 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட பசி எங்களை கொண்டு வந்துருச்சு. வீட்டுல சாப்பிடுறது கொண்டும் இல்ல, அந்த பசி தான் எங்களை பள்ளிக்கு கொண்டு வந்தது. சஹாபாக்கள பசி பள்ளிக்கு கொண்டு வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட பசியில் நான் இருக்கிறேன். 3 பேருமாக சேர்ந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு விருந்து நடக்குது. சின்னொரு ஆட்டுக்குட்டி அறுத்து ரொட்டிகளும் சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முதல்ல உணவு தயாராகும் வரைக்கும் அவர்களுடைய தோட்டத்தில இருந்து ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு சொன்னாங்க, இந்த ஈச்சம்பழத்துக்கும் கியாமத்துல பதில் சொல்லுவாங்க. வீட்டில சாப்பிட இல்லாம ஒரு மனிதனுடைய வீட்டில விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க கொடுத்த ஈச்சம்பழம், சாப்பாட்டுக்கு முன்னால கொடுத்த ஈச்சம்பழம், அந்த ஈச்சம்பழத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு ஒரு வேகம் வந்துச்சு. அந்த ஈச்சம்பழ கொட்டை எடுத்து கீழே அடிச்சுட்டு கேட்டாங்க, இதுக்கும் கேள்வியா யா ரசூலல்லாஹ்? அப்ப ரப்பு எதை விட்டு விட போறான்?
கியாமத்தில் எதுக்கு கேள்வி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உயிர் போகிற அளவுக்கு இருக்கிற பசிய அடக்கிற சாப்பாடு, சாக போறவன் சாப்பிடுற சாப்பாடு இருக்குது, எதையாவது திண்டு பிழைக்கிறான் அந்த சாப்பாடு, உங்களோட அவுரத்தை மறைக்கிற உடுப்பு, சிறக்க கூடாத பகுதி அவுரத், அந்த அவுரத்தை மறைக்கிற அந்த உடுப்பு, வெயிலில் இருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாப்பதற்கு தேவையான அளவு வீடு, இந்த மூன்றுக்கு மேலால இருக்கிற அவ்வளவுக்கும் பதில் சொல்லணும். இது எவ்வளவு பயமாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நியமத்துகளில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளையும் ரப்பு முடிவு செய்து அவனாக அனுப்புறான். சிலருக்கு ஆண்கள் மட்டும், சிலருக்கு பெண்கள் மட்டும், சிலருக்கு ரெண்டையும் கலந்து அனுப்புறான். ரப்பு சொன்னா, இது நீங்க சொல்லி நான் அனுப்பல, நான் முடிவு செஞ்சு தாரேன், அதை நீங்க பொருந்திக் கொள்ளணும். சிலருக்கு ஆசையாக இருக்கும், எங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, ஒரு பெண் பிள்ளை இருந்தா வயது போன பிறகு எங்களை பாப்பாலும். அல்லாஹ் சொல்ல, இல்ல, இந்த முடிவு உங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளைதான். இந்த ஆட்சிக்கு கீழே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நான் சொல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளணும். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய மன்னன் அவன், வானம் பூமியினுடைய ஆட்சி அந்த அல்லாஹுக்கு இருக்கிறது. அவன் நினைத்ததுதான் படைப்பான். யஹ்லுகு மா யஷா. நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் நீங்க சொன்னதை அவன் செய்ய தயாரில்லை. உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் சேர்ந்தாலும் நீங்க சொல்றது அவன் செய்ய தயாரில்லை. அவன் நாடினது அவன் செய்வான். யஹ்லுகு மா யஷா. அவன் நாடுகிறவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பான். அவங்க ஆசைப்படுவாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காது. இல்ல, என் முடிவு உங்களுக்கு எல்லா பொம்பளை பிள்ளை. முதலாவது பெண் பிள்ளையை சொல்றாரு. யாருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை தந்திருக்கிறானோ, யாருடைய கையில பெண் குழந்தைகள் இருக்கிறோ, இன்றைக்கு இருக்கிற உலகம் இருக்குதே, ஆண்களுடைய பிறப்பு வீதம் குறைந்த ஒரு உலகம். ஆண்களுடைய பிறப்பு வீதம் குறைந்த காலம். ஏன்? உலகம் அழிவை நோக்கி வேகமாக போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பின் முன்னால போற காலம் ஆண்கள் குறைஞ்சிருவாங்க, பெண்கள் கூடிடுவாங்க. ஒரு ஆண் 40 பெண்களை கவனிக்க வேண்டி வரும். 40 பேர் நிக்காக பண்றதில்ல, 40 பேருக்கு செலவு கொடுக்க வேண்டி வரும், 40 பேருக்கு உதவி செய்ய வேண்டி வரும். அந்த அளவுக்கு ஆண்கள் உலகத்தில் குறைந்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. உங்களோட குடும்பங்களை பாருங்க, பெண் பிள்ளைகள் பிறக்கிறது அதிகம். ஆனால் முஃமின்களாகிய நாங்க, முஸ்லிம்களாகிய நாங்க அந்த பெண் குழந்தைகளை எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய கதவுகளாக இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. இந்த சொர்க்கம் இந்த பிள்ளைகள கையில இருக்கு. இந்த சொர்க்கம் இருக்கு இந்த பிள்ளைகள கையில. எப்போது அந்த பெண் பிள்ளைகள் சொர்க்கமாகுவாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது ஒருத்தருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறானோ, புகாரி ஹதீஸ், சிலருக்கு பெண் பிள்ளைகள் இருந்தா அந்த பெண் பிள்ளைகள் சோதனை. எப்படி சோதனை? அவளுக்கு வருகிற நோய் வாப்பக்கு சோதனை, அவளுடைய பிரயாணங்கள் தகப்பனுக்கு சோதனை, அவளுடைய சிந்தனை சோதனை, அவள் மற்றவர்களுடன் பழகுவது சோதனை, அவளை தனிமையில விடுகிறது சோதனை, அவளை தனிமையில வெளியில அனுப்புறது சோதனை, அவள் வீட்டுக்குள் இருந்து தொடர்பு கொள்வது சோதனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சோதிக்கப்படுறார் ஒரு வாப்பா. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தெரியும் வயது வந்த பெண் பிள்ளைகளால் எவ்வளவு சோதிக்கப்படுறோம். எத்தனை பேர் கடுமையா சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டது போல் ஆகிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. இந்த பேரையே நாசமாக்கி போட்டாங்க, ஒதுங்கி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஆவேசப்பட்டு அடிச்சு குடும்பத்தை முறிச்சு கொண்டு போறதல்ல. சோதிக்கப்படுற நேரம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு இவர் உபகாரம் செய்கிறார். அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார். மூத்த மனிதர்களிடம் மஷூரா கேட்கிறார், உலமாக்களிடம் ஆலோசனை கேட்கிறார். இந்த நிலைமையில இவர்களை சீராக்குறதுக்கு என்ன வழி? அல்லமகுன்ன, அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அழகாக கற்றுக் கொடுக்கிறார். தேவையான மார்க்க கல்வி, தீனுடைய கல்வி, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அனைத்தையும் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். தர்பியா செய்கிறார், மிக அழகாக தர்பியா செய்கிறார். கடும் போக்கு இல்லாமல், காரணமாக இல்லாமல், பிள்ளைகள் வெறுத்து காரி துப்புற நிலைமைக்கு இல்லாமல் அவர்களை திருத்திக் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தந்தைக்கும் தாய்க்கும் 3 சிறப்புகள் சொல்லி இருக்கிறார். புகாரியில் இருக்குது, அந்த பெண் பிள்ளைகள் இந்த தாயையும் தந்தையும் கியாமத்தில நரகத்தில் இருந்து காப்பாற்றுவாங்களாம். ஏதோ ஒரு பாவத்தால இந்த வாப்பவும் உமாவும் நரகம் போக வேண்டி வந்தா அந்த பெண் பிள்ளைகள் நரகத்துக்கு திரையாகுவாங்க. குன்னலகு சித்திரம் மினன்னா, இது புகாரி ரிவாயத். ஹஜ்ரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இருக்குது, அந்த பெற்றோருக்கு சுவர்க்கம் வாஜிப். உலகத்துல வேலை கொஞ்சம் கஷ்டம், அல்லாஹ் அந்த பெண் பிள்ளைகள் அதை சொர்க்கம் தாரா. இத கேட்டு ஒரு சஹாபி பூரிப்படைஞ்சிட்டார். யார் ரசூலல்லாஹ், 2 பொம்பளை பிள்ளைய வளர்த்தாலும் தப்பிக்கலுமா? அவங்களுக்கும் கிடைக்கும். 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறவங்களும் முறையாக வளர்த்து, அல்லாஹ் சொல்றது போல அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒழுக்கசாலிகளாக, வெட்கமுள்ளவர்களாக, தீன்தாரிகளாக வளர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கும் சுவர்க்கம். ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, யாரு சொல்ல, அவரையும் நீ சிரமப்பட்டு வளர்த்த உங்களுக்கும் சுவர்க்கம். முஸ்னத் அஹ்மதில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட ஒன்று சொல்றாங்க, அவரை சும்மா சொர்க்கத்துக்கு அனுப்புறதில்லை, நானும் அவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். நான் தான் அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன். ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன் எல்லா பிள்ளைகளுடைய தர்பியாவை அல்ல. உங்களோட வீட்டில இருக்கிற பெண் பிள்ளைகள், யாருடைய வீட்டில பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, வயது வந்த பிள்ளைகள், வயது வயாத பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை உங்களுக்கு கிடைத்த செல்வமாக பாருங்க. ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறது போல பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறாது. ஆம்பளை பிள்ளைகளுடைய தர்பியா வேற, பொம்பளை பிள்ளைகளோட தர்பியா வேற. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த அவங்களோட உம்மா பெத்துட்டு என்ன சொன்னாங்க? قالت رب اني وضعتها انثى, நான் ஒரு பெண்ணை பெத்துட்டேன், நான் நேர்த்து வச்சிருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு ஆம்பளையை கொடுக்கிறேன், நீ ஒரு பெண்ணை தந்துட்டாய். அவர் சொல்றா, வலைஸ الذكر كالانثى, ஆணை போலையல்ல பெண், பெண்ணை போலையல்ல ஆண். ஆண்கள் வேற, பெண்கள் வேற. ஒரு ஆண் பிள்ளைகிட்ட இருக்கிற சிந்தனை வேற, ஒரு ஆண் பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய லட்சணம் வேற, ஒரு ஆணிடத்தில் இருக்கிற விருப்பம் வேற, ஒரு பெண் பிள்ளையினுடைய சிந்தனை வேற, அவட பார்வை வேற, அவட விருப்பங்கள் வேற, அவட வேகம் வேற. பெண்ணுக்குள்ளது போல தர்பியா பெண்ணுக்கு கொடுக்கப்படும். இதை யாராவது சிந்திச்சோமா? அநேகமான வீடுகள்ல ஒரு அகப்பையால தான் எல்லாருக்கும் பங்குறாங்க. ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒரே மாதிரி வளர்க்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. கியாமத்தில் ரப்பிடத்தில் மாட்டிக்கொள்ற வேலை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து காட்டிட்டு போனோம். ரசூலுல்லாஹ் 4 குமரிகள், 4 பெண் பிள்ளைகளுடைய வாப்பா. ரசூலுல்லாஹ்க்கு ஆண் பிள்ளைகளை வளர்க்க கிடைக்க இல்ல, அவங்க சின்ன வயதிலே போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைகள் சின்ன வயதிலே மூத்தா போயிட்டாங்க. ஏன்? அதிலேயும் ஒரு ஹிக்மத் இருக்குது. அவர்கள் பெரிதாகிவிட்டால்
நாளைக்கு அவர்கள் வாப்பவுடைய வாரிசாக தன்னை நபி என்று வாதிடலும். அதனால் ரப்புல் இஸ்ஸத் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஆணுக்கும் வாப்பவில்லை. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆண்களுக்கு தந்தையாக இல்லை. அல்லாஹ் அவர்களை சின்ன வயதிலே எடுத்தினான். ஆனா அதுக்கு பதிலாக கிடைச்ச கிஃப்ட் இருக்குது பெரியது. ஒரு பிள்ளைக்கு பின்னால இன்னொரு பிள்ளை. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள் மௌத்தாகி போற நேரம் மனம் உடைஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில போற நேரம் ஒரு காபிர் அவர்களை இன்னமும் காயப்படுத்தினார். அவன் சொன்னான், சந்ததியற்றவர் நீங்க. ஏண்டா ஒரு தகப்பன் ஒரு மனிதனுடைய நாமத்தை அவர் மௌத்தான பிறகு சுமக்க போறது ஆம்பளை பிள்ளைகள் தான். பரம்பரை வாடுது ஆம்பளை பிள்ளைகளால, பொம்பளை பிள்ளைகளால பரம்பரை வாரல. ஆண் பிள்ளைகளாலதான் எங்கட பரம்பரை வரும். அப்ப நாளைக்கு ரசூலுல்லாஹ் யோசிப்பாங்களே மனிதன் வகையில, அடே நான் மௌத்தான பிறகு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, மனசு உடைஞ்சிட்டு வராங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே உள்ள ஆக சிறிய சூறாவை அப்பதான் இறக்கினான். என்ன இறக்கினான்? உங்களோட 3 குழந்தைகளையும் நாங்க பறிச்சுட்டோம், எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை கியாமத்தில் தரோம். கௌசர் என்ற நீர் தடாகம், இன்னா அதைனாக்கல் கௌசர், உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை தர்றோம். அதனுடைய நீளம் மதீனாவில் இருந்து யமன் வரை. அதில் இருக்கிற தண்ணி பாலை விட வெண்மையானது. அதில் இருக்கக்கூடிய அந்த நீருடைய சுவை தேனை விட இனிப்பு. அதுல குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கோப்பைகள் குவளையங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திர தெரிய அளவு. எவ்வளவு சந்தோஷப்பட்டிவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆக அவர்கள் இருந்தது 4 பொம்பளை பிள்ளைகளோட. எப்படி பெண் பிள்ளைகளுக்கு தர்பியா செய்யணும், அதை நேரடியாக களத்தில் இருந்து இந்த உம்மத்துக்கு கற்பித்தவங்க சொல்லலாம். நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் எங்கட பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலை கல்விய திறமையாக கொடுத்து ஒரு பட்டதாரி ஆக்கிட்டா பெரிய ஒரு சாதனை செஞ்சிட்டோம். பெரிய ஒரு சாதனை. இப்படி நிறைய பேர் ஏப்பமுட்டு கொண்டிருக்கிறாங்க. பெரிய சாதனை செஞ்சிட்டோம். ஏன் இந்த மகள் இன்ன பட்டதாரி, அவட பேருக்கு பின்னால இப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது. வாப்பட நோக்கம் மகளை பட்டதாரி ஆக்கி மகளால சம்பாதிக்கணும், அதால ஊர்ல புகழ் வாங்கணும், ஊர்ல புகழ் வாங்கணும், 4 பேர் அவனை தேடி வரணும். இப்படி 100% பெற்றோர்கள் உள்ளத்தில் ஆசை இருக்கு. அந்த வாப்ப யோசிக்கல, பெண்களில வைத்தியர்கள் கட்டாயம் தேவை. ஃபர்லு கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு உருவாகணும். எல்லாரும் தேவையில்லை. அடுத்தடுத்த பதவிகளும் பட்டங்களும் அப்படித்தான், எவ்வளவு தேவையோ அவ்வளவு போதும். ஆனால் அந்த தகப்பன் யோசிக்கிறார், இல்ல இந்த மகள் முதலாவது ஒரு மனைவியாக போறா. யாரோ ஒருத்தருக்கு மனைவியாக போறா. டாக்டர் ஆகல என்றாலும் மனைவியாக போறா, இன்ஜினியர் ஆகல என்றாலும் மனைவியாக போறா, பிரைம் மினிஸ்டர் ஆகல என்றாலும் மனைவியாக போறா, ஒரு டீச்சர் ஆகல என்றாலும் மனைவியாக போறா. அதுக்கு பின்னால் இந்த மகள் ஒரு தாயாக போறாள். மனைவியாக நிக்கிறதுக்குள்ளத படிச்சு கொடுத்தன. அதுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்கிறேன்? கையில குழந்தை கிடைச்ச பிறகு அந்த பிள்ளைய முறையாக வளர்க்கிறது ஒரு உம்மோட பொறுப்பு தானே. அவளுக்கு குழந்தை வளர்க்கிறதுக்குரிய பயிற்சியை கொடுத்திருக்கிறான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஒரு பெண் பிள்ளைக்குரிய, ஒரு பெண் பிள்ளையினுடைய மூல மந்திரம் என்ன தெரியுமா? ஒரு பெண் பிள்ளையினுடைய சிலபஸ் எது தெரியுமா? அல் ஹயா.
அவட சிலபஸ், அவட மூல மந்திரம் வெக்கம். வெக்கம் என்கிறத வீட்டில் எழுதி வைங்க. அதுக்கு கீழே தான் பொம்பளை பிள்ளை வளர்க்கணும். வெக்கத்துக்கு கீழே வளர்க்க. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு ஆங்கிலம் பேசுறதல்ல, இதெல்லாம் கபரோட பேசிடும். கபரு மண் தின்றதோட அந்த மொழியெல்லாம் போயிடும். பிரெஞ்சு பேசுறதல்ல, அரபு பேசுறதல்ல. ஒரு பெண் பிள்ளையினுடைய சிறப்பு அவள் வெக்கத்தோட வாழ்றது. ஒரு பெண்ணுடைய மரியாதையே வெக்கம் தான். வெக்கம் இல்லைன்னா அந்த பெண் சாக்கட, ஒரு மரியாதை அவளுக்கு இல்லை. அட வெக்கத்தை உங்களுக்கு புத்தகம் படிச்சு கொடுத்து கொண்டு வரையிலாது, ஸ்கூல்ல கொண்டு வரையிலாது. வெக்கம் கொண்டு வரது ஈமாண்ட வேலை. ஈமான படிக்கிற அளவுக்கு ஒரு பெண் பிள்ளை இடத்துல வெக்கம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமானில 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அதில் ஒரு கிளை தான் ஹயா, வெக்கம். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெக்கம் ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெக்கம் ஓவரா வரக்கூடாது. இப்படி அப்படி ஒரு நோய்க்கு இன்னைக்கு. அதனால எங்கிற புள்ள எல்லாரோட பேசணும், வாரவங்க எல்லாரோட கலக்கணும். இதை பார்த்து வாப்பக்கு சந்தோஷம். எங்கட பிளக் எங்க அடிபட்டிக்குன்னு பாருங்க, மாறிப்பட்டிருக்கு. இத பார்த்து வாப்பக்கு சந்தோஷம். மனைவி எல்லாரோட கலக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற கணவனும் இருக்கிறார். இவங்கதான் ரோசம் இல்லாத மாப்பிளமார், ரோசம் இல்லாத ஆட்கள். ஒரு பெண்ணுடைய மரியாதையை வெக்கம் தான். வெக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூடாத வெக்கம் உண்டு இல்ல. வெக்கம் இருந்தா அது எல்லாமே கைர் தான். அல் ஹயாஉ லா யத்தி இல்லா பிகைர். வெக்கம் நல்லதை மட்டும்தான் கொண்டு வரும். வெக்கத்தால கூடாத ஒன்றும் மனிதத்தை வராது. புகாரில் இருக்குது, ஒரு சஹாபி அவருடைய தம்பிக்கு புத்தி சொன்னாரு, இப்படி எல்லாம் வெக்கப்பட்டு பின்னுக்காக இருக்காதே, நீங்க முன்னுக்கு வா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி நீங்க அவருக்கு சொல்ல போவானோ, வெக்கத்துல நலவுதான் இருக்கா, வெக்கத்துல நலவுதான் இருக்கு. பாருங்க, அந்த காலத்தில் இருந்த பெண்கள் நுபுவத்துடைய அந்த பிரகாசமான காலம், நூறானியத்தான காலம், நுபுவத்துடைய ஒளிச்சுடர் உலகம் எல்லாம் பரவுற காலத்தில் அந்த ஒளியில வளர்ந்த பெண்களுக்கு இருந்த வெக்கத்தை பாருங்க, எவ்வளவு வெக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தேவைக்காக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போறாங்க. வீட்டுக்கு வெளியில போறாங்க. இஷா நேரம், இஷாவுடைய நேரம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருட்டில இருந்து கொண்டு சொன்னாங்க, சௌதா நீங்க தான் போறன்னு எங்களுக்கு தெரியும். இவ சும்மா ஒரு குமரி பெண் அல்ல, ஏற்கனவே ஒரு திருமணமாகி விதவையாகி அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட வாழ்ற அனுபவம் உள்ள ஒரு பெண். ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, சௌதா நீங்க தான் போறண்டு விளங்குது. ஃபர்தா போட்டதால விளங்கலைன்னா நினைச்சீங்க, நீங்க போறண்டு விளங்குது. பயணம் போன சௌதா ரலியல்லாஹு அன்ஹா பயணத்தை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் போக வெளிக்கிட்ட பயணத்தை போகல, இப்ப மக்கள் கெட்டு போயிட்டாங்க, மக்கள் கெட்டு போயிட்டாங்க. நான் பாதையில போற நேரம் பாதையில இருந்து ஒரு ஆண் என்ன கிண்டல் பண்றார். சுப்ஹானல்லாஹ், வெக்கத்தை பாருங்க. ஒரு ஆண் கிண்டல் பண்ணின உடனே அந்த பெரிய மூத்த பொம்பளை பயணத்தை நிறுத்திட்டு ஓடி வருது. எங்களை பிள்ளைகள் இப்படியே வளர்த்திக்கிறோம், நாங்க அப்படியே வளர்த்திக்கிறோம். என்ன கல்லா பாதுகாக்கணும், அவனோட பக்கத்துல சீட்ல உட்கார்ந்து பேசிடுவாங்க பிள்ளைகள். வெக்கத்திர வரை விளக்கணத்தையே மாற்றின சமூகமாக மாறி போயிட்டோம். பெண்களுக்கு கொடுக்கப்படணும், உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும் வெக்கம். இது பெண்களுக்குரிய அடிப்படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் போறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. யாரிடத்துல போறாங்க? வீட்டில வேலை செய்து செய்து கைகளில் எல்லாம்
காயங்கள் வந்து பழுது வந்து கணவர் தான் அனுப்பினார், மாப்பிள்ளை தான் அனுப்பினார், உங்களோட வாப்ப கிட்ட அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அங்க போயிட்டு நீங்க ஒரு அடிமையை கேட்டுக்கிட்டு வாங்க, உங்களோட வேலைக்கு உதவியாக இருக்கும். புகாரில் இருக்குது. அந்த மகள் போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆம்பளர்களோட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? ஊருடைய தலைவர், உம்மத்துடைய தலைவர், மதீனாவுடைய அரசர். இன்றைக்கு ஒரு மகள் வாப்ப நண்பர்களோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம் அதுக்குள்ள வந்து அவவும் உட்கார்ந்துருவா. இது நாங்க பழக்கிக்கிற பழக்கம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தூரத்தில் இருந்து கண்டவுடன் திரும்பி வந்துட்டான். இது மகளை கொடுத்திருந்த வெக்கம். ஆண்களோடு வாப்ப இருக்கிற நேரம் நானும் போயிட்டு உட்காரப்படாது, நானும் அதுக்குள்ள போய் என்ன வேலையை பேசக்கூடாது. வெக்கம் அவர்களை திருப்பி அனுப்புது. ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, மகள் வந்துட்டு போறா. ராவு போயிட்டு அங்க வீட்டுல தேவையானது கதைச்சிட்டு வந்தாங்க. சீரால எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற நேரமே ஒரு 33 வயது. 33 வயது. பாதையில் இறங்கி நடக்கிற நேரம் 60-70 வயது கிழவி போல நடப்பாங்களாம். தந்த நட இன்னொருவன ஃபித்னா வாக்கப்படாது. இது எங்கட ரசூலுல்லாஹ் வளர்த்த பொம்பளை பிள்ளை. எங்கட ரசூலுல்லாஹ் வளர்த்த பொம்பளை பிள்ளை எங்களுக்கு காட்டினாங்க. நானும் 4 பெண் பிள்ளைகளை வளர்த்தவன். 4 பேரையும் சொர்க்கவாதியாக்கி அனுப்பிட்டு தான் போனாங்க. 3 பேரை முன்கூட்டியே கபருக்கு அனுப்பிட்டாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்க. 4வது ஆள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டுட்டு போனாங்க. காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, 6 மாதத்துல நீங்க தான் வந்து என்னோட சேர்ந்துக்குவீங்க. 4 பேரை வளர்த்தவங்க சொல்லலாம். அன்றைக்கு இருந்த பெண்களுடைய சரித்திரங்களை பார்த்தா நாங்க வளர்க்கிற பிள்ளைகள் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறாங்க. குர்ஆனில் இருந்து தூரத்தில் இருக்கிறாங்க, ஷரியத்தில் இருந்து தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை வச்சுதான் கபரில கேள்வி வரப்போகுது. கபரில கேட்க போறாங்க, யார பின்பற்றி நீ போனா என்று கேள்விகளை பாடமாக்கிட்டு போயிட்டு அங்க புல்லடி இடையிலாதே, அங்க அப்படி எழுதலாதே. குர்ஆனை முன்னிறுத்தி வாழ்ந்திருந்தா தான் இந்த இமாம் குர்ஆன் என்று சொல்லும். கபரில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது, உன்னை இமாம் யாரு? யார முன்னுக்கு வச்சு நீ வாழ்ந்துட்டு போனாய்? குர்ஆனையா? சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய சரித்திரங்கள் இந்த உலகத்திலே பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற சரித்திரம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்களோட மகளிட்ட வந்தாங்க, ஃபாத்திமா நாயிட்ட. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நோயில இருக்கிறாங்க, கடைசி நோய். 2 பேரும் கதைச்சு கொண்டிருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா நாயகி. யாரு ஃபாத்திமா நாயகி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பட ஒரு சதத்துண்டு, ரசூலுடைய உடம்பின் ஒரு துண்டை வெட்டி வெளியில வச்சது போலதான் ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னாங்க. இன்னமா ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்ற உடம்பினுடைய ஒரு துண்டு, யுதீனி மா ஆதாஹா, அவ நோவிக்கிறது என்ன நோவிக்கிறது போல, அவ நோவிக்கிறது என்ன நோவிக்கிறது போல. இந்த ஹஜ்ரத் ஃபாத்திமாவோட பேசுறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு திண்டுவோம், அதையா பேசினாங்க. உங்களோட வீடு எவ்வளவு சைஸ், எங்களுக்கு அப்படி வீடு இல்லையே, அதையா பேசினாங்க. உங்களோட கணவர் எப்படி உடுப்பு வாங்கி தந்திருக்கிறார், என்ன கணவர் இப்படித்தான் வாங்கிக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நகை இருக்குது, எனக்கு அப்படி நகை இருக்குது, இதையா படிச்சு கொடுத்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கவலையாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது. கேட்ட என்ன வெக்கமாக இருக்கு? நான் இவ்வளவு நாளும் பருவ வயது அடைஞ்சதில் இருந்து எந்த ஒரு அந்நிய ஆணும் மஹரம் இல்லாத ஆணும் என்ற உடலை பார்க்காம மறைச்சித்தான் வாழ்ந்து வர்றேன். ஆனா நாளைக்கு நான் மௌத்தாகினா என்ன கஃபன் செய்து அந்த கஃபனோட அப்படியே தூக்கி சந்தூக்குல வச்சிருப்பாங்க. எங்கட நாட்டில போல
ஒரு பெட்டியில போட்டு மேலால பிடவையால மூடிக்கொண்டு போற முறை அரபு நாட்டுல இல்ல. மக்கா மதீனால பாத்திருப்பீங்க, கட்டில் போல ஒன்றில அதுக்கு மேல வச்சு ஜனாசாவை தூக்கிட்டு வருவாங்க. வெளியில் இருந்து உயரமானவரா, கட்டையானவரா, கொளுத்தவரா, மெல்லியவரா, இத பாத்திரலாம். அது பாத்திமா சொல்றாங்க, வீட்டிலிருந்து கபரிஸ்தானத்துக்கு என்ன ஜனாசாவை கொண்டு போறதுக்கு இடையில அந்த மையத்து கட்டில் இருந்து என்ன எத்தனை பேர் பாத்துருவாங்களோ எனக்கு அது வெக்கமாக இருக்குது, என் உள்ளத்துல பூரிப்பாக இருக்கு. பூரிப்பாக அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவன். ஹபஷாவில ஜனாசாக்களை பெட்டியில வைத்து சந்தூக்கில வைத்துத்தான் அதை மூடி தூக்கிட்டு போறாங்க. ஒரு பிடவை எடுத்து அந்த போல ஒரு பெட்டியை செய்து காட்டினாங்க. அது பாத்திமா சொன்னாங்க, அஸ்மா உங்களுக்கு முன்னால நான் மௌத்தா போனா இது போல் ஒரு பெட்டியில மறைவாக என்ன வைத்து நீங்க இந்த ஜனாசாவை கொண்டு போற பொறுப்பை எடுக்கணும். நான் முதல்ல மௌத்தான அது தஸ்மா பொறுப்பெடுத்தாங்க. அது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு சந்தோஷமா துஆ செஞ்சாங்க, என்ன அந்நிய ஆண்களோட கண்ணில் இருந்து பாதுகாக்க உதவி செய்த ரப்பு நீங்க, அல்லாஹ் உங்களோட குறைகளை கியாமத்தில மறக்கட்டும். சதரகில்லாஹு கமா சதர்தினி. இந்த சம்பவம் ஒரு கட்டுக்கதை அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க அறிஞர், வரலாற்று ஆசிரியர் இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் சியரு அலாமின் நுபலாவின் 2ஆம் பாகம் 172வது பக்கத்தில் இந்த சரித்திரத்தை எழுதிட்டு சொல்றாங்க, மதீனாவுடைய ஹிஸ்டரியே மாத்தி போட்டாவாம் ஹஜ்ரத் ஃபாத்திமா. முதலாக சந்தூக்கில் வைத்து ஜனாஜா பூர்த்தியாக மறைக்கப்பட்டு கபிரிஸ்தானத்தை கொண்டு செல்லப்பட்ட மையத் ஹஜ்ரத் ஃபாத்திமான மையத்தான. வாழும் போதும் ஹிஜாப், மரணத்துக்கு பிறகும் ஹிஜாப் வளர்த்து காட்டினாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தந்தையும் இது போல உங்களோட பிள்ளைகளை வளருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நிலைமைக்கு பிள்ளைகள் மாற என்ன காரணம்? எங்களையும் சில பேர் இருப்போம், பிள்ளைகள் நல்லா வர வேணும், குர்ஆன் படி, ஹதீஸ் படி, தீனின் படி வாழணும் என்று. ஆனா நாங்க சொல்றது போல வாராங்க இல்ல. அதுக்கு அடிப்படை காரணம் எங்களில் உள்ள தவறு. நாங்க பிள்ளைகளோட இணையல்ல. நாங்க வீட்டுக்குள்ளேயும் முதலாளியாக நடந்து கொள்றோம், நாங்க வீட்டுக்குள்ளேயும் ஆசிரியராக நடந்து கொள்றோம், நாங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு இருமாப்பு பிடித்தவர் போல நடந்து கொள்றோம். பிள்ளைகளோட தந்தையாக நடந்து கொள்ளல. ரசூலுல்லாஹ் நடந்து கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, புகாரியில் இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஃபாத்திமா வந்தாங்க, மகளை கண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்னுட்டாங்க. மர்ஹபா என்று கூப்பிட்டாங்க. மிச்சம் தூரத்தில் இருந்து 300 மைல் இருந்து வரல, பக்கத்து ஊடு, பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க. தூரத்தில் இருந்து 4-5 வருஷத்துக்கு பிறகு வரல, ஏர்போர்ட்ல சந்திக்க இல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிற மகள், ஒரு நாளைக்கு பல தடவைகள் காண்ற மகள், மகளை வரவேற்கிற முகம் எழும்பி நின்று காம இலைஹா வரஹப பிஹா, எழும்பி நின்று மர்ஹபா வாங்க வாங்க என்று கூப்பிட்டு நெத்தியில முத்தமிடுறாங்க. பல பிள்ளைகளோட உம்மா அந்த மகள், சின்ன பிள்ளைகள் நெத்தியில முத்தமிட்டு தான் உட்கார்ந்த இடத்துல மகளை உட்கார வைக்கிறாங்க. இப்படி ஒரு வாப்ப நெருங்கி பழகினா, தனது அன்பை பிள்ளைகளுக்கு வழிகாட்டினா, ஒரு நாளும் அந்த பிள்ளைகள் நெறி தவறி ஒழுக்கம் இல்லாம போக மாட்டாங்க. ஒழுக்கம் இல்லாம போக மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க முதல்லையும் பிள்ளைகளோடு இரக்கமாக பேசுவாங்க. நிக்காஹுடைய விஷயங்கள் கூட அவர்களோட கலந்தாலோசித்து தான் செய்வாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மூத்த மகளை கொடுத்தாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை முடிச்சு கொடுத்தாங்க மனைவியில தாத்தர மகனுக்கு. ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு தான் 4 பிள்ளைகளும் கிடைச்சது.
4 பெண் பிள்ளைகளும் ஹதீஜா மூலம் பெற்றுக் கொண்டது. மூத்த மகளை முடிச்சு கொடுத்தாங்க. மனைவியிட சகோதரியிட மகன் ஆசிபுன் ரபி, அவங்களுக்கு கிடைச்ச மகள் தான் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. சின்ன பிள்ளை. அந்த பேர பிள்ளையோட எவ்வளவு வரக்கம். தொழும் பொழுது கையில தூக்கிக்கிட்டு தொழுவாங்க. ருக்கு சுஜூதுக்கு போற நேரம் கீழே வைப்பாங்க. திரும்ப கியாம கிளம்புற நேரம் கையில தூக்கிடுவாங்க. அவ்வளவு வரக்கம். இந்த மகள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஈமான கொடுத்திருந்தாங்க. மகளிட்டு மஷூரா கேட்டாங்க, ஆசிபுன் ரபிக்கு முடிச்சு கொடுக்கவாங்க. அவர்கள் தந்தையோட எவ்வளவு இரக்கம். கணவன் இஸ்லாத்துக்கு வரல என்றாலும் தன்னை இஸ்லாத்துக்குள்ள நினைச்சு கொண்டான். குடும்பத்தில் அவ்வளவு பேரும் ஹிஜ்ரத் போயிட்டாங்க. மதீனாக்கு உம்மா மௌத்தா போயிட்டாங்க. அவ்வளவு பேரும் ஹிஜ்ரத் போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஜைனப் ஹிஜ்ரத் போகல. ஏன்? கணவனோட இருந்து கணவனையும் நரகத்தில் இருந்து பாதுகாக்கணும். அப்ப முஸ்லிமும் காபிரும் நிக்காக முடிச்சு வாழ்றது தடை இல்ல. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த தடை வந்துச்சு. பத்ர் யுத்தம் நடக்குது. மருமகன் மாமக்கு எதிராக வாழ் தூக்கிட்டு போறார். ஆசிபுன் ரபி காபிர்களோட போறார். ரசூலுல்லாஹ்க்கு எதிராக கைதியாக பிடிபட்டார். கைதிகள் 400 தங்க காசு கட்டணும். நிபந்தனை விதிக்கப்படுது. அப்பதான் விடுதலை செய்வோம். இங்கிருந்து ரசூலுல்லாஹ் மகள் பாக்குறார், கணவனை எப்படியாவது பாதுகாக்கணும். வாப்புக்கு எதிராக போனாரேன்னு கோபம் எடுக்கல. இந்த நேரத்துல இக்ராம் செய்து என் கணவனை பாதுகாத்தா நாளை ஒரு நாள் அவரும் இஸ்லாத்தை கபூல் செய்வார். கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கழுத்தில இருந்தது ஒரு மாலை. அந்த மாலையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமண பரிசாக கொடுத்தது. இதை கொடுத்து அனுப்பினாங்க. வாப்பாட்ட கொடுத்து என்ன கணவரை விடுதலை செய்ய. மாலை அங்க போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை கண்ட உடனே கண்கலங்கிட்டான். ஏன் கண்கலங்கினான்? ஹதீஜாவினுடைய ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பு வந்துச்சு. அவங்களோட மாலை கண்ணுனே அவனோட நினைப்பு வந்துச்சு. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஆத்திரம் ஊட்ட இயலாது, கவலைப்பட வைக்க இயலாது. யா ரசூலுல்லாஹ், மருமகனை இலவசமா விடுதலை செய்வோம். அப்பதான் நிபந்தனை விதிச்சாங்க, மகளை பாதுகாப்பாக மதீனாவுக்கு அனுப்புற உத்தரவாதம் தந்தா உங்களை விடுதலை செய்வோம். அவர்கள் அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்படும் போது எதிரிகள் தாக்கினாங்க. ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு கல்லில விழுந்தாங்க. அப்போது அவங்க கற்பம் கரைஞ்சி போச்சு. அந்த வருத்தத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்னால வஃபாத்தாகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய முயற்சி சில வருடங்களுக்கு பிறகு கணவர் உதவி தேடி வந்திருந்தார். அந்த நேரம் அவருக்கு உதவி செய்து அவருக்கும் கலிமாவை வாங்கி கொடுத்து கணவரையும் முஸ்லீம் ஆக்கிட்டு தான் ஹஜ்ரத் ஜைனப் உலகத்தை விட்டு போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வர்றது என்ன நேசித்ததால. இவ்வளவு கஷ்டம் வந்து நேசித்தார். இது அவர்கள் வளர்த்த மகள். நாளைக்கு இந்த 4 பிள்ளைகள் அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உம்மு குல்சூமை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அவங்க மௌத்தான பிறகு ஹஜ்ரத் ருக்கையாவை முடிச்சு கொடுத்தாங்க. பத்ரி யுத்தத்துக்கு போற நேரம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வருத்தம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகளோட இரக்கம். தனக்கு நிக்க முடியல, தீனுக்காக போகணும். மருமகனுக்கு சொன்னாங்க, நீங்க நின்று மகளை பாருங்க, நீங்களும் பத்ரில கலந்து கொண்ட கூலி கிடைக்கும். அதனாலதான் ஹஜ்ரத் உஸ்மான் பத்ர் சஹாபாக்கள் சேர்க்கப்படுகிறார். ஆனால் அவர் பத்ரில கலந்து கொள்ளல. ஏன்? ரசூலுல்லாஹ்வோட பொறுப்பை அவர் செஞ்சதால. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய அமானிதம், இது ஒரு பெரிய சுமை. அதனால உங்களோட பெண் பிள்ளைகளுடைய விடயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதுக்கு கியாமத்தில தனியாக பதில் சொல்ல வேண்டி வரும். பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது வெட்கத்தை படிச்சு கொடுங்க. வெட்கம் வந்துருச்சுன்னா ஆட ஒழுக்கமாகும், பயணம் ஒழுக்கமாகும். வெட்கம் உடுப்பில தெரியணும், வெட்கம் செருப்பில தெரியணும், வெட்கம் நடையில தெரியணும், வெட்கம் கணவனோட தெரியணும்,
வெக்கம் நன்மைகளோட தெரியணும். அந்த வெக்கம் என்ற பிள்ளைகள் தெரிக்கிறான்னு பாருங்க. வெக்கத்தை அடிப்படையாக வச்சு உங்களோட பிள்ளைகளை வளருங்க. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை சின்ன வயதிலே பிள்ளைகளுடைய கல்வியில உண்டாக்குங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை, தீனுடைய முஹப்பத்தை அவர்களுடைய கல்வியில உண்டாக்குங்க. கணவனோடு நடந்து கொள்கிற முறைகளை ஷரியத்துடைய பார்வையில கற்றுக் கொடுத்த பிறகு திருமண வாழ்க்கையில் அவர்களை இணைச்சிருங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெரிய சுமையான அமானிதம் பெண் பிள்ளைகளின் அந்த அமானிதத்தை சரியாக பேணி நடப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு முரப்பியாக தர்பியா கொடுக்கும் ஒரு சிறந்த தகப்பனாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக. குடும்பம் குடும்பமாக நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தையும் அதற்கு முந்தைய கட்டங்களையும் சந்தோஷமாக அமைப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.